மாறா உன்னை கலக்கும் கோரையோர்தான் கண்டெதிர்க்கும். மாறா உன்னை கலக்கும் கோரையோர்தான் கண்டெதிர்க்கும். பின் திரும்பி சோர்ந்திடாதே, நன்மை அருள்வார் முன் செல்லுவாய். பின் திரும்பி சோர்ந்திடாதே, நன்மை அருள்வார் முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகாணான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகாணான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட இன்றைக்கு ஜெப நிலவில் தங்களை அர்ப்பணித்துக் கொடுக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் மனமார வாழ்த்துக்களை கோருகிறேன். சங்கீதம் 136:23 இன்றைக்கு நம்முடைய நினைவிலே கொண்டு நாம் தேவ முகத்தை பார்க்கலாம். இங்கு தாவீது சொல்லும் பொழுது, என் தாழ்வில் என்னை நினைத்தவரை துதியுங்கள் அப்படி சொன்னார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தோர் என்று தேவனை குறித்து தாவீது பகிரங்கமாய் பிரசங்கித்தார். தாழ்வில் நினைக்கிற ஒரு தேவன் என்று சொன்னால் ஆச்சரியமான காரியம். ஒரு சாதாரண மனிதன் தன்னிலும் கீழானவனை நேசிப்பது என்பதை கூடாத ஒரு காரியம். அவனுடைய குலம், அவனுடைய கோத்திரம், அவனுக்குள்ளவைகள், அவன் தீர்மானிக்கிற தீர்மானம், அவன் வாழ்ந்து வருகிற தன்மை, அவனுடைய பழக்கங்கள், போக்குவரத்துக்கு விளைவுகள் எல்லாம் அவன் கவனிப்பான். இது மனுஷனுடைய தன்மைக்கு உரியது. ஒரு தேவனுடைய தன்மை என்று சொன்னாலே அது தாழ்மையில் இருக்கிறவர்களை பார்க்கிறது என்கிறது தெய்வத்திற்குள்ள காரியங்கள் அல்ல. ஆனால் தாழ்வில் பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொன்னால் சத்திய வேதம் சொல்லுகிற யெகோவா தேவன் ஒருவர் மாத்திரமே என்பது சத்தியமாகும். காரணம் என்னவென்றால், மனிதனை உண்டாக்கினவர், மனிதனுக்குள் ஜீவனை கொடுத்தவர், அவனை மறுபடியும் அதே நிலையில் தன்னுடைய சாயலில், தன் குமாரனின் சாயலில் மாற்ற வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு தன்னுடைய சொந்த மகனை இந்த பூமிக்கு இயேசு என்கிற பேரில் அனுப்பி வைத்து அவரை சிலுவையிலே பலியாக்கி அவருடைய இரத்தத்தினாலே அவரை மீட்டெடுத்து அவனுக்காக இத்தனை பெரிய தியாகத்தை செய்ததால் அவன் தாழ்ந்தவனானாலும், அவன் எளிமையானவனானாலும், அவன் மிகவும் கேடு கெட்டவனானாலும், வேதத்தை வாசித்து பாருங்கள், எத்தனை பரிதாபமான ஆட்களை எல்லாம் அவர் தேடி போனார் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனானாலும் அவர் தேடி வந்தார். இந்த மகிமையில் தான் தாவீது பாடுகிறார், தாழ்வில் நம்மை நினைத்தார். அவர் தாழ்வில் நம்மை நினைத்தாராம். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் தாழ்வில் நினைக்கிற தேவனைத்தான் நாம் தெய்வமாய் தொழுது கொண்டு வருகிறோம். ஒரு தாழ்வு என்கிற ஒரு நிலையை நாம் எண்ணி பார்த்தால் அதனுடைய முடிவான நிலைமை எல்லாம் இழந்த ஒரு நிலை என்று தாராளமாக சொன்னால் வழக்கமாக ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. உயர்ந்த மனிதனாக இருந்து தரத்தில் வாழ்ந்து மேன்மை அடைந்து எல்லாம் செய்தாலும் பரிதாபமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பது, தாழ்ப்பப்பட்டு விட்டார். இனி அவ்வளோதான், அந்த மனுஷன் இனி தேர மாட்டான். இனி அவன் தேர்றதா இருந்தால் இன்னும் 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். இனி இவன் இதை போட்டு அதை செய்து அதை செய்து இப்படி அநேக காரியங்களை விளக்கமாக வரிசைக்கிரமமாய் சொல்லுகிற அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இது வேத வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பிரசங்கின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதின ஒரு வார்த்தை, மூடன் உயர்ந்தவனாய் இருக்கிறான், சீமான் தாழ்ந்து இருக்கிறான் என்று சொன்னார். அதனுடைய காரியங்களை கொஞ்சம் சரி, ஒரு சீமான் என்று சொல்வது எவ்வளோ பெரிய உயர்வான நிலை. செல்வத்திலும் அவனுடைய அந்தஸ்திலும் அவனுக்குள்ளான எல்லா காரியங்களையும் எண்ணும் பொழுது ஒரு சீமான் தாழ்ந்தவனாய் மதிக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தை உண்டு. அது அந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தாழ்வில் நினைக்கப்பட்ட ஒரு மனிதனை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இங்கு சவுலுடைய குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு மகன் பிறந்தான்.
அவன் பிறக்கும் பொழுது நன்றாய் பிறந்தான். அவனை தூக்கி கொண்டு போகும் பொழுது அவன் கீழே விழுந்து இப்படி ஆகிவிட்டான் என்று சொன்னார்கள். அவனுக்கு 2 காலும் முடமாய் கிடந்த ஒரு மகன். இந்த முடமான மகன், அப்பாவுக்கு பதவி இல்லை, தாத்தாவும் இறந்து போனார். இந்த 2 நிலையில் இப்பொழுது வந்திருக்கிறது ஒரு எதிரியாய் காணப்படுகிற தாவீது. அப்பா தாத்தா இரவு பகலாய் தேடினார் கொல்லுவதற்காக. தாத்தா மிகவும் அதிகமாய் பகைத்தார் இந்த தாவீதை. இந்த நிலையில் அப்பா கொஞ்சம் நேசித்தார், ஆனா அப்பாவால் இவரை ஒன்று செய்ய முடியவில்லை. இந்த நிலையில் நான் 2 பேரும் மரித்து போனார்கள். இனி இந்த மனிதன் என்னை பார்த்தால் கொன்று விடுவதை தவிர வேறொன்று செய்ய மாட்டார், காரணம் இவர் எனக்கு விரோதியாய் நிற்கிறார் என்று எண்ணி அவன் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். பரிதாபமான நிலையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். ஆனால் வயல் தோட்டங்கள் இருக்கிறதாக, அவர் வேலை ஆட்கள் அவருக்கு இருந்ததாக எல்லாம் நாம் வாசிக்கலாம். வேத வசனத்தில் வாசித்து பாருங்கள், அது நேராய் வாசிக்கும். இந்த சூழ்நிலையில் 2 காலும் முடமான இவனை தாவீது கேட்டு விசாரித்து அழைத்து தன்னுடைய பந்தியிலே, தான் புசிக்கிற பந்தியிலே அவன் புசிக்கத்தக்கதாக அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அங்கு வைத்தார். இந்த நிலைமையில் இந்த மனிதனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம் என்பது வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெரியும். 1, 2 காலும் முடமான ஒருவன் அரசவை பந்திக்கு எப்படி போவார் என்று யோசித்து பாருங்கள். வாசற்படிகளை தத்தி தத்தி அல்லது தான் வந்திருக்கிற வண்டியை வெளியே நிறுத்திவிட்டு அந்த வண்டியோடு கூட உள்ளே போகணும், அல்லது கீழே இறங்கி தான் டேபிளில் ஏறி இருக்கணும். ஏதோ ஒரு நிலையில் அந்த மனிதனுடைய நிலை பரிதாபம். அவர் அன்றைக்கு வசதிக்கு எப்படி செய்திருக்கிறார் என்று இப்பொழுது நாம் தியானிக்க வேண்டாம். அந்த 2 காலும் முடமான ஒரு மனிதன். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நேர்த்தியான ஒரு வேத வசனம் உண்டு. 2 காலும் முடமானவன் அல்லது முடமாய் பிறந்தவன், குருடாய் பிறந்தவன், நொண்டியாய் பிறந்தவன் யாருமே தேவாலயத்திற்குள் கூட பிரவேசிப்பதற்கு அதிகாரம் இல்லை, உத்தரவில்லை. இப்படி ஒரு நிலையில் இருக்கிற இந்த மனிதன் பரிதாபமான ஒரு நிலையில் தனக்கு உண்டானவைகளை வைத்து தானே ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். அதில் அவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் இவனுக்கு எஜமான் போல நடந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். இவ்வளவு தாழ்மையில் உள்ள இந்த மனுஷனை அரசன் தாவீது அழைத்து அவனிடத்தில் விசாரித்தார். அவருடைய வாயிலிருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்கள். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், சாவுக்கு ஏதுவான என்னுடைய குடும்பம், எங்கள் வம்சங்கள், எங்கள் ஜனங்கள், நான் முறையிடுவதற்கு என்னையா இருக்கு, எனக்கு என்ன நியாயம் இருக்கு? அவரே கேட்கிறார். உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியத்தை கேட்க, அல்லது அரசன் என்று நான் நேரில் நிற்க, அல்லது என்னுடைய அப்பாவுக்கு நீங்கள் நண்பர் என்று நிற்க எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? எவ்வளவு நாங்கள் உயர்ந்த பரம்பரையாக இருந்து ராஜ பரம்பரையில் வந்திருந்தாலும், இஸ்ரவேலுக்குள்ளே முதல் ராஜாங்கத்தின் மேன்மையில் இருந்து நான் வந்திருந்தாலும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நியாயம் இல்லையா? தாழ்வு. நீங்க வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பிக்க தொடங்கினால் ஒரு மேன்மையின் மகிமையை நாம் அனுபவிக்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் இயேசுவின் தாய் மரியாள் ஒரு வார்த்தையை சொல்லி பாட்டு பாடுகிறார். அந்த பாட்டை பாருங்கள். அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கினார் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு தாழ்வு! அவர் தன்னை எவ்வளவு தாழ்த்தின ஒரு நிலைமையை நாம் யோசிக்க முடியும். காரணம், தான் கர்ப்பவதி என்பது மாத்திரம் வெளியே தெரிந்து விட்டால் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நடுவீதியில் நிறுத்தி கல்லடித்துக் கொள்வார்கள். நான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் இப்பொழுது திருமணத்திற்கு முன்பு கர்ப்பவதி ஆகிவிட்டேன் என்று தெரிந்தாள், என் புருஷன் என்னை மறுபடியும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார். இன்னும் சுருக்கமாய் சொன்னால், நான் இப்படி இருக்கிறேன் என்பது தெரிந்தால் என் தகப்பனும் என் தாயும் தலைகளை நிமிர்ந்து கூட இந்த நாட்டில் நடக்க முடியாது. இந்த பரிதாபமான நிலைமையில், என் நிலைமை தாழ்மையாய் காணப்படுகிற நிலையில், கேவலமாய் காணப்படுகிற நிலையில், நீங்கள் இந்த தாழ்வு என்கிற வார்த்தையை கொஞ்சம் மனதிற்குள் கொண்டு வந்தீர்களானால் நமக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் நாம் புரிந்து கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அங்க அந்த நகோமி பாடுகிற பாட்டை பாருங்க. கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், நான் கசந்து போனேன் என்று புலம்புகிறாள். ஒரு கசப்பு தன்மைதான் தாழ்வினுடைய அடையாளமாய் மாறுகிறது. தாழ்வு என்பதற்குள்ள ஒரு சூழ்நிலை. இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள்.
நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாய் கொள்வதற்காக 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள். அங்க ஒரு தாய் நிற்கிறாள். எவ்வளவு அருமையான மகள் ரூத். அவள் சொல்லுகிறாள், எனக்கு என்ன வேலை தெரியுமையா, இந்த எங்க மாமி, என்னுடைய மாமியார் குடும்பம் எங்க நாட்டுக்கு வந்து குடியேறும் பொழுது எல்லாம் நாங்கள் அவங்கள வாயை திறந்து பார்த்தோம். அவ்வளோ வசதியா வந்தாங்க. வண்டி அதில் வந்து வண்டியில் வந்த பொருள்கள் தேசத்திலிருந்து அவர்கள் காலி செய்து கொண்டு வரும் பொழுது எத்தனை விதவிதமான பொருள்கள், ஆச்சரியமான பொருள்கள். இவர்களை பார்க்கும் பொழுதே யாராவது நம்ம கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, நம்ம குடும்பத்தோட கலந்துக்குவாங்களா, நம்மோட பேசுவாங்க, இப்படியெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருந்த காலங்கள் எல்லாம் இருந்தது என்பது போல அவளுடைய பேச்சு தோரணை பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ நேர்த்தியா இருந்தது ஐயா. ஆனால் இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா? என்னுடைய தாழ்வான நிலைமையினுடைய தோற்றம் என்ன தெரியுமா? பொறுக்கி திங்கத்தான் வந்திருக்கனே தவிர. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒற்று கவனிக்கலாம். 2 வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதை தவிர என் நிலை தாழ்வுக்கு வழியே இல்லை. நான் தாழ்மையில் நிற்கிறேன். நான் தாழ்மையில் நிற்கிறேன். தாவீது சொன்னார், தாழ்வில் நினைத்த தெய்வம், தாழ்வில் ஒற்று பார்க்கிற தெய்வம், தாழ்வை பார்க்காமல் தாழ்மைக்கு உரிய என்னை பார்த்தார். தாழ்வை பார்க்கவில்லை. என் ஜாதியில் நான் தாழ்ந்தவன் என்று என்னை ஊரார் சொல்லுகிற தாழ்வை அவர் பார்க்கவில்லை. என்னை பார்த்தார். நான் எல்லாவற்றிலும் கீழானவன் என்று என்னை பார்க்கவில்லை. என்னை பார்த்தார். என் கீழான தனத்தை பார்க்கவில்லை. என் ஏழ்மையை பார்க்கவில்லை. என் தரித்திரத்தை பார்க்கவில்லை. எனக்கு இல்லாதவைகளை பார்க்கவில்லை. நான் வெறுமையாயிருக்கிற ஒன்றுமே இல்லாத இந்த வெறுமையை பார்க்கவில்லை. அவர் என்னை பார்த்ததில்லை. என்னைத்தான் பார்த்தார். என்னை தான் கவனித்தார். தாழ்வில் என்னை நினைத்தார். என் சிறுமையில் என்னை நினைத்தார். என் கசப்பில் என்னை நினைத்தார். நான் பொறுக்கி தின்கிற ஒரு நிலையின் தரித்திரத்தில் என்னை நினைத்தார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எழுதினார், என்னை ஐஸ்வர்யவனாக்கும்படி அவர் தரித்திரராய் மாறினார் என்று. தரித்திரன் என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றும்படி, என்னை நினைவு கூறும்படி அவர் தரித்திரரானாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, ஒருவேளை இந்த தாழ்வு நிலையை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் இவைகள் நம்மை சார்ந்ததாய் இருந்து இதை போலத்தான் தாழ்ந்தவனாய் மாறினேன். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். ஒரு காரியமும் எனக்கு நடக்கல. எல்லாம் எனக்கு தாழ்வுதான். கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று தீர்மானித்து அவருக்கு என்னை கையளித்து கொடுத்தேன். அதற்கு பின்பு என் வாழ்வில் நடந்ததெல்லாம் தாழ்வு. தாழ்வு. யாரும் என்னை பார்க்கறதில்லை. யாரும் என்னை ஜெபத்து கூப்பிடுறதில்லை. யாரும் என்னோட பேசுறதில்லை. நான் போய் ஜெபிக்க ஆரம்பித்தாலே இன்னொருவர் வந்து என்னை குறித்து ஏதோ ஒரு, என் குலத்தை குறித்து, என் ஜாதியை குறித்து, என் சூழ்நிலையை குறித்து, என் இருப்பிடத்தை குறித்து, என் வீட்டை குறித்து ஏதோ ஒன்று சொல்றாங்க. மறுபடியும் என்னை யாரும் கூப்பிடுறதில்லை. அசட்டை செய்கிறார்கள். பரிதாபமான நிலையில் இருக்கிறேன். நான் விசுவாசத்திற்கு ஏன் வந்தேன் என்று கூட எண்ணுகிற அளவிற்கு நான் தாழ்மையாய் நிற்கிறேன். என்னை எல்லாரும் ஒதுக்கி வெறுத்து தள்ளியிருக்கிறார்கள். என் தாழ்மையில் என்னை நினைப்பது யார்? மறுபடியும் என் தாழ்வை நினைவு கூர்ந்து எனக்கு இந்த உயர்வு நிலைமைக்கு என்னை கொண்டு போய் நிறுத்துவதற்கு எனக்கு வழி என்ன? இதைத்தான் இன்றைக்கு தேடி அழைகிறோம். இதைத்தான் இன்றைக்கு தேடி தயங்கி நிற்கிறோம். அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருடைய ஊழியக்காரரே ஆனாலும் எந்த நிலையில் நிற்கிறீர்கள்? என்றைக்கும் இதே போல அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே மனதிற்கு கொண்டு வந்து விடுங்கள். 2 காலும் முடவானவனுடைய நிலைமையை எண்ணி பாருங்கள். லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு கூட பிரவேசிக்க கூடாது. அவ்வளவு தாழ்மையான மனிதன், அவ்வளவு தாழ்மை ஆக்கப்பட்ட மனிதன். ஆனால் அரசன் சொல்லுகிறார், என் பந்தியில் நீ இன்று முதல் அப்பம் புசிப்பாய். அவரே சொல்லுகிறார், ஐயா எனக்கு என்ன நியாயம் ஐயா இருக்கு? சாவுதான், இது ஒண்ணுதான் எனக்கு ஆதாயம். இதை தவிர ஒண்ணுமே இல்லாத நிலையில் எனக்கு இப்படி ஒரு கிருபை கிடைத்தது, இப்படி ஒரு தயவு கிடைத்திருக்கிறதே, நான் என்ன உம்மிடத்தில் கேட்க எனக்கு நியாயம் இருக்கிறது என்கிறார். இதே நிலையில் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, விசுவாசத்தில் வளர்ந்து வருகிற, விசுவாசத்தை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவரைத்தான் முழுமையாய் நான் நம்பி இருக்கிறேன். இவரை தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது என்று முழுமையாய் கர்த்தரையே நம்பி சார்ந்திருக்கிற கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய பிள்ளையே, யாராயிருந்தாலும் சரி, பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம்.
தாழ்வில் நினைத்த தெய்வம் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். யாக்கோபு எழுதினார், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று. எரேமியா எழுதினார், எரேமியாவில் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், நான் மாறாதவர் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார் அவரை குறித்து, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. அன்றைக்கு அவர் எப்படி இருந்தாரோ, அன்றைக்கு எப்படி தாழ்வில் எண்ணி உயரத்தில் கொண்டு போய் வைத்து மேன்மைப்படுத்தினாரோ, அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அப்படி சொல்லுகிறதை விட அதே தேவனைத்தான் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், அதே தேவனைத்தான் ஆராதிக்கிறீர்கள், அதே தேவனுக்குத்தான் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள், அதே தேவன் தான் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அன்றைக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண்பித்த அந்த தெய்வம் மறுபடியும் மறுபடியும் உங்களையும் தாழ்மையிலே நினைத்து உயர்த்துவதற்கு அவருக்கு முடியும். எந்த சூழ்நிலையில் தாழ்ந்த ஒரு நிலை. ஊழியத்தில், கர்த்தருடைய ஆத்தும ஆதாய பணியில், சபையை நடத்துகிற விஷயத்தில், கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற விஷயத்தில், நான் போகிற இடமெல்லாம் எனக்கு விரோதிகளைப் போல நண்பர் சுற்றி நின்று நான் எந்த விதத்திலும் உயர்ந்து நிற்காதபடி, எந்த விதத்திலும் மேன்மை அடையாதபடி எல்லாம் எனக்கு தாழ்வாய் காணப்படுகிறது என்று உள்ளத்தில் அங்கலாய்க்கிற தெய்வ பிள்ளையே, தெய்வ மனுஷனே, சோர்ந்து போக வேண்டாம். ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை தூக்கி நிறுத்துவதற்கும் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கும் தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். தாழ்வில் நினைத்திருக்கும்படியாக, தாழ்வில் நினைக்கும்படியாக. ஒரு வேளை இன்றைக்கு சொல்லுங்க, ஐயா, இந்த விஷயத்தில் நான் தாழ்ந்தவனைப் போல உடைந்து நிற்கிறேன், நொறுங்கி நிற்கிறேன், எல்லாவற்றிலுமே நான் பெலனற்று நிற்கிறேன், எல்லாவற்றிலும் நான் ஏழ்மையின் கோலமாய் காணப்படுகிறேன், தரித்திரம் எனக்கு முன்பு நிற்கிறது, நான் போய் நிற்கும் பொழுதே பயந்து கொள்கிறார்கள், ஒளிந்து கொள்கிறார்கள், என்னை பார்க்கும் பொழுதே வித்தியாசமாய் எண்ணுகிறார்கள், என் நிலைமைக்கு ஒரு மாற்றம் இல்லையா என்று நாம் அவரை நோக்கி பார்ப்போமானால் தாழ்வில் நினைத்து மறுபடியும் உயர்த்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் அவரை நோக்கி விண்ணப்பிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் வேதத்தை திறந்தோம், தாழ்வில் நம்மை நினைத்தவரை என்று எழுதின அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். வாழ்க்கையில் உடைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் இப்பொழுது ஒரு சிலரை இந்த வேதத்தில் வாசித்தோம். ஆண்டவரே, தாழ்வில் எவ்வளவாய் நொறுங்கின மக்கள், தாழ்ந்த நிலையில் எவ்வளவாய் தங்களை கசப்புக்கள் நடத்தினவர்கள், தாழ்ந்த நிலையில் எவ்வளவாய் ஆண்டவரே தங்களை கீழாய் எண்ணிக்கொண்டவர்கள், தாழ்ந்த நிலையில் எவ்வளவாய் இனி எங்களுக்கு ஒன்றுமில்லை, உம்மிடத்தில் கேட்க எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று தங்களை தாங்களே உணர்ந்து கதறுகிற உம்முடையவர்கள் யாரானாலும் சரி, இந்த நேரத்தில் அவர்களை நினைவு கூறுவீராக, இந்த சமயத்தில் அவர்களை நினைவு கூறுவீராக. தாழ்வில் நினைத்தவர் என்று உம்மை குறித்து எழுதின அந்த வேதவசனம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக அவர்கள் தாழ்மை உடைய சமூகத்திலே நினைவு கூறப்படட்டும், அவர்கள் ஏழ்மை நினைவு கூறப்படட்டும், அவர்கள் இல்லாமை நினைவு கூறப்படட்டும், அவர்கள் குறைவுகள் நினைவு கூறப்படட்டும், மாத்திரமல்ல அவர்கள் தரித்திரம் நினைவு கூறப்படட்டும். அதிகாலத்து நகோமி போல, ரூத்து போல தங்களை மிகவும் பரிதாபமாய் எண்ணிக்கொள்கிற நிலையானாலும், ஆண்டவரே, 2 காலும் முடமான அந்த மனிதன், நான் எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது, நான் சாவுக்கு பாத்திரன் என்று தன்னை உடைத்து எனக்கு ஒன்றுமே இல்லை என்று அர்ப்பணிக்கிற ஒரு நிலையில் இருந்தாலும், இன்றைக்கு முதலாய் அவர்கள் உம்மாலே நினைவு கூறப்பட்டு அவர்கள் துக்கத்தை அனுபவித்த, வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, தாழ்வின் நிமித்தமாய் உண்டாயிருக்கிற எல்லா இழப்புகளையும் அவர்களுக்கு மறுபடியும் கட்டளையிடுவீராக. உமது மகிமையால், உமது கிருபையால் அவர்கள் உம்மாலே நினைவு கூறப்பட்டு தேவன் என்னை நினைத்தருளினார் என்று மரியாள் புகழ்ந்து பாடி உம்மை துதித்தது போல அவர்களும் துதிக்கத்தக்கதாக மேன்மையின் மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தாழ்வில் நினைத்து தாழ்மையை மாற்றி ஆசீர்வாதத்தோடு அவர்களை வாழ வைத்த ஒப்பற்ற தேவன் உங்களையும் தாழ்மையை நினைத்து மறுபடியும் அவர்களைப் போல மகிமைக்குரியவர்களாய் மாற்றுவாராக. ஆமென், ஆமென்.